சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்லாம் வந்து சந்தோஷப்பட்டோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் அவங்களுக்கு அங்கே பாடி என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருந்திருக்கும் ஸ்பேஸில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க மறந்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்பேஸில் வந்து ஹியூமன் பாடினால் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்க முடியாது. அண்ட் மோர் ஓவர் நம்ம பாடி வந்து அவ்வளோ தூரம் வந்து எவால்வ் ஆகலை. அங்கே போனாலே வந்துட்டு ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிறனால நம்ம மிதப்போம், பறப்போம். நம்ம பார்த்துருக்கோம், இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு உள்ளே மிதந்துட்டு இருக்கும். அதை வந்து இவங்க பிடிச்சி குடிப்பாங்க, அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க பாடியில் இருக்க பிளட்டும் வந்துட்டு சர்க்குலேஷன் இருக்காது, ஹார்ட்டுக்கு வந்து பம்ப் ஆகாது பிளட்டு. இதை தாண்டி அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனாலேயே இவங்களோட பிளட் வெசல்ஸ் பயங்கரமாக வீக் ஆகிடும். பிளட் வெசல் தான் வீக் ஆகுதுன்னு பார்த்தா போனுமே வந்து ரொம்ப பிரிட்டில் ஆகிடும். அதாவது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், ஈஸியாக உடஞ்சி போகிற மாதிரி ரொம்ப வீக் ஆகிடும். இதெல்லாம் வந்து அவங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்குன்னு ஒரு டஃப்பான ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், ஒரு ஃபிசியோதெரப்பி இருக்கும். இதெல்லாம் இவங்க பண்ண வந்து மசில்ஸ் அப்படின்னு வந்தால் மந்தில் வந்து சரியாயிடும். ஆனால் போன்ஸ் அப்படி கிடையாதுங்க. போன்ஸ்க்கு வந்து சரியாகி அவங்களுக்கு நார்மலாக ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். இந்த 1 வருஷம் தாண்டி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அடுத்த ஸ்பேஸ் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும்.